அனைவருக்கும் வணக்கம். நமது மாணவர்களின் கேப்டன், மக்களின் கேப்டன் ஐயா அமரர் விஜயகாந்த் அவர்களுடைய இரங்கல் நிகழ்ச்சி என்று நேற்றுதான் அறிவித்தோம். அந்த அறிவித்த 12 மணி நேரத்திற்குள் அத்தனை பேரும் இங்கே கலந்து, நீங்கள் வார நாளில் நீங்கள் விடுமுறை நாளில் வைக்கிறீர்கள், நீங்கள் இன்னும் ஒரு 2-3 நாட்கள் தள்ளி வைக்கலாமே என மாணவர்கள் சார்பிலும் மாணவர்களின் பெற்றோர்களின் சார்பிலும் கேட்டார்கள். நான் இல்லை, இந்த வருடத்திலேயே வைத்தாக வேண்டும், நாளை முடிந்தால் அடுத்த வருடம் வந்துவிடும், எனவே விஜயகாந்த் ஐயா அவர்களுக்கு நாம் உடனே இரங்கல் நமது கல்லூரியின் சார்பிலே தெரிவிக்க வேண்டும் என்று கட்டாய நிலையில் இருந்ததால் இந்த நிகழ்ச்சியை உடனே இங்கே நடத்தி கொடுப்பதற்கு நமது கல்லூரியின் முன்னாள் மாணவர் திரு ஆபாவாணன் அவர்கள் பெரும் முயற்சி எடுத்து, அந்த முயற்சியின் பலனாக இங்கே நாம் அனைவரும் இந்த இரங்கல் நிகழ்ச்சிக்கு கூடியுள்ளோம். இந்த இரங்கல் நிகழ்ச்சிக்கு வருகை தந்துள்ள நமது கல்லூரியின் முன்னாள் மாணவர்களும் மிக பெரும் இயக்குநர்களான உங்கள் அனைவரையும் நான் வருக என வரவேற்கிறேன். இந்த இரங்கல் நிகழ்ச்சிக்கு வந்திருக்கின்ற தொழில்நுட்ப கலைஞர்கள், கேமராமேன் உள்ளிட்ட ஒளிப்பதிவாளர்கள், சவுண்ட் இன்ஜினியர்கள், மற்ற அனைத்து தொழில்நுட்ப கலைஞர்களையும் நான் வருக என இந்த நிகழ்ச்சிக்கு நான் வரவேற்க கடமைப்பட்டிருக்கிறேன். அதே நேரத்திலே மாணவர்கள் வரும் செவ்வாய்க்கிழமை என்று தேர்வுகள் இருந்தாலும், புத்தாண்டு கொண்டாட்டங்கள் அவர்களுக்கு இருந்தாலும், அதன் மத்தியிலே அவர்களெல்லாம் ஆர்வமுடன் இங்கே கலந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களையும் நான் வருக என வரவேற்கிறேன். இந்த குறுகிய காலகட்டத்திலே மிக்ஜாம் புயலால் இந்த திரையரங்கம் பாதிக்கப்பட்டிருந்தது என்றாலும் அதை உடனடியாக சீர் செய்த தூய்மை பணியாளர்கள், தொழில்நுட்ப பணியாளர்கள் அனைவரையும் நான் நன்றி தெரிவித்து வருக என வரவேற்கிறேன். இந்த இரங்கல் நிகழ்ச்சிக்கு நம் கல்லூரியிலே பணியாற்றுகின்ற ஆசிரியர் பெருமக்கள், மூத்த ஆசிரியர்கள், மூத்த பணியாளர்கள் அனைவரையும் இந்த இரங்கல் நிகழ்ச்சிக்கு வருகை தந்தமைக்கு நான் நன்றியுடன் கூறி வருக என வரவேற்கிறேன். ஐயா விஜயகாந்த் அவர்கள் திரையுலகத்திலே எத்தனையோ கலைஞர்கள், நடிகர்கள் எல்லாம் இருந்தார்கள். ஆனால் நமது திரைப்படக் கல்லூரியின் மீது கருணை காட்டி, திரைப்படக் கல்லூரியின் மாணவர்கள் மீது கருணை காட்டி, அந்த மாணவர்களெல்லாம் இன்று மிக பெரும் இயக்குநர்களாக 100 நாட்களுக்கும் மேலே எங்களாலையும் படம் இயக்க முடியும் என்று செய்து காட்டி அந்த திறமையை மக்கள் மத்தியிலே வெளிப்படுத்திய நமது முன்னாள் மாணவர்கள் மிக பெரும் இயக்குநர்களாக இன்றைய மாணவர்களுக்கு வழிகாட்டிகளாக வந்து கொண்டிருக்கிறார்கள். திரைப்படக் கல்லூரி என்றால் ஒரு கரிசனம் காட்டியவர் அமரர் விஜயகாந்த் அவர்கள். அந்த வகையிலே தான் சின்னசாமி என்கின்ற ஒரு சாதாரண மாணவனை, ஒரு கிராமப்புறத்தில் இருந்து வந்த அந்த சின்னசாமி என்ற ஒரு மாணவனை இன்றைக்கு ஆபாவாணன் என்ற ஒரு மிகப்பெரிய இயக்குனராக அடையாளம் காட்டிய ஒரு மாபெரும் கேப்டன், மாணவர்களின் கேப்டன் அமரர் விஜயகாந்த் அவர்கள் என்பதை இந்த கல்லூரி இருக்கின்ற வரையில், இந்த கல்லூரி வரலாறு இருக்கின்ற வரையில், இந்த கல்லூரியின் புகழ் ஓங்குகும் அளவிற்கு ஒரு சாட்சியாக விஜயகாந்த் அவர்களால் உருவாக்கப்பட்டவர் தான் சின்னசாமி என்கின்ற ஆபாவாணன் என்ற மிக பெரும் இயக்குனர். அவரை போலவே பல தொழில்நுட்ப கலைஞர்கள், கேமராமேன், சவுண்ட் இன்ஜினியர்ஸ், எடிட்டர்ஸ் என மிக பெரும் ஒரு ஜாம்பவன்களை எல்லாம் விஜயகாந்த் அவர்களுடைய கருணை பார்வையிலே உருவாக்கி இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட அந்த அமரர் விஜயகாந்த் அவர்கள் இந்த திரைப்படக் கல்லூரி மாணவர்கள் 17 பேர் மிக பெரும் இயக்குநராக உருவாகியுள்ளார்கள் என்கின்ற வரலாறை நாம் அறியும் போது, என்கின்ற அந்த செய்தியை நாம் அறியும் போது மிக பெரும் மகிழ்ச்சியாகவும் பெருமையாகவும் இந்த கல்லூரிக்கு இருக்கிறது. அதே நேரத்திலே இந்த கல்லூரியில் படிக்கின்ற மாணவர்கள், விஜயகாந்த் அவர்களால் வளர்த்து உருவாக்கப்பட்ட இயக்குநர்கள், இப்போது படிக்கின்ற மாணவர்களும் சரி, படித்து முடித்து போயிருக்கின்ற மாணவர்களுக்கும் அவர்கள் வழிகாட்டியாக இருந்து கொண்டு வருகிறார்கள். அவர்கள் மிக பெரும் இயக்குநர்களாக இருந்தால் கூட இந்த கல்லூரி எனது கோயில், நான் இந்த கல்லூரியின் முன்னாள் மாணவன், என் பின்னால் இருக்கின்ற அந்த மாணவ பட்டாளங்களுக்கு எந்த ஒரு அறிவுரையும் வகுப்பும் நான் எடுக்க தயாராக இருக்கிறேன் என்று நாங்கள் எப்போது அழைத்தாலும் அவர்களெல்லாம் வந்து இங்கே வகுப்பெடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். சிறப்பு வகுப்பு, ஸ்பெஷல் செமினார்ஸ், இவைகளெல்லாம் இந்த முன்னாள் மாணவர்கள் மிக பெரும் இயக்குநர்களால் இங்கே வழிகாட்டப்பட்டு நடத்தப்பட்டு வருகின்றது. அப்படிப்பட்ட அமரர் விஜயகாந்த் அவர்கள்
அவர் வறுமையிலே வாடிய காலகட்டத்தில் வயிற்று பசி என்ன என்பதை அவர் அறிந்தவர். அதன் விளைவாகத்தான் அவர் இல்லத்தை நாடி வருகின்ற எல்லோருக்கும் அவருக்கு அறிமுகமானவர்களோ அறிமுகம் ஆகாதவர்களோ யாராக இருந்தாலும் அவர்களெல்லாம் வீட்டிலே வரவேற்று முதலில் உணவு உண்டுவிட்டு பிறகுதான் மற்ற பேச்சுகள் என்று சொல்வாராம். இதெல்லாம் நான் அறிந்திருக்கிறேன். அவர் இறந்தவுடன் அவருடைய இரங்கலிலே வந்து பேட்டியளித்த மக்களின் தொலைக்காட்சி மூலம் நான் அறிந்தேன், மிகவும் மகிழ்ந்தேன். ஏனென்றால் அந்த காலத்திலே கலைவாணர் NSK என்று நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். சிரிக்கவும் செய்தார், மக்களை சிந்திக்கவும் வைத்தார் கலைவாணர் NS கிருஷ்ணன் அவர்கள் ரஷ்ய நாட்டிற்கு ஆப்கானிஸ்தான் வழியாக பயணம் மேற்கொண்டார். அப்போது பயணம் மேற்கொண்டு ரஷ்ய நாட்டிலே அங்கே எப்படி அந்த நாடு முன்னேறியது, அங்கே மக்கள் வறுமையிலே எப்படி திளைக்கிறார்கள், பாதி வறுமையில் இருந்தால் கூட அது மிக பெரும் வல்லரசாக இருக்கிறது எப்படி என்பதெல்லாம் ஆய்ந்து, அந்த நாட்டிலே பொது உடைமை கலாச்சாரம் எப்படியெல்லாம் இருக்கிறது என்பதெல்லாம் ஆய்ந்து அவர் தமிழகத்துக்கு திரும்பினார். தமிழகத்துக்கு திரும்பியவுடன் தான் அவருடைய திரைப்படங்களிலே பொது உடைமை கருத்துக்கள், திராவிட இயக்க கருத்துக்கள், சிந்தனா சக்திகள், பகுத்தறிவு வாதங்கள் இவைகளெல்லாம் அவருடைய நகைச்சுவையாக எல்லா திரைப்படங்களும் ஒலித்தன. அதே நேரத்திலே திரைகளிலே ஒலித்தால் கூட அவருடைய வீட்டிலே எப்போதும் உணவு சாப்பிடும் ஒலித்து கொண்டே இருந்தது. அப்படி வருகின்ற போர்களுக்கெல்லாம் அவர் வாரி வழங்கிய வள்ளல் கலைவாணர் NSK. அந்த கலைவாணர் NSK அவர்களுடைய நடைமுறைகளையும் செய்முறைகளையும் பார்த்துத்தான் மக்கள் திலகம் MJR அவர்கள் தனது வீட்டிற்கு வருகின்ற அனைவருக்கும் உணவளித்தார். அவர் வீட்டிற்கு செல்வதென்றால் உணவு சாப்பிட்டு விட்டு தான் அவருடைய வரவேற்பு அறை, அவரை சந்திக்கக்கூடிய அறை இருக்குமாம். அப்படிப்பட்ட அந்த மக்கள் திலகம் MJRஐ பின்பற்றி நமது மக்கள் கலைஞர் கேப்டன், மாணவர்களின் கேப்டன், மக்களின் கேப்டன் அமரர் விஜயகாந்த் ஐயா அவர்கள் தன் வீட்டிற்கு வருகின்ற அத்தனை பேருக்கும் உணவளிப்பாராம். அதோடு மட்டுமில்லாமல் எங்கேனும் ஒரு விழா நடந்தால் அது என்ன விழா, ஏது விழா என்று கேட்டு அங்கேயும் உணவு அனுப்பி வைப்பாராம். அப்படிப்பட்ட ஒரு வள்ளலராக வாழ்ந்த அமரர் விஜயகாந்த் அவர்களின் புகழ் என்றும் ஓங்க வேண்டும், என்றும் ஓங்க வேண்டும். அதே நேரத்திலே இந்த திரைப்படக் கல்லூரியிலே இருக்கின்ற இந்த மாணவர்களெல்லாம் இன்று மிக பெரும் இயக்குநர்களாக அவர் உருவாக்கி திரைக்கல்வி வரலாற்றிலே ஒரு வரலாறு படைத்த அமரர் விஜயகாந்த் அவர்களுக்கு என்னுடைய சார்பிலும், இந்த கல்லூரியின் சார்பிலும், இந்த கல்லூரியிலே பணியாற்றுகின்ற அனைவர் சார்பிலும் நான் எனது வீர வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, வந்திருக்கின்ற அனைவரையும் மீண்டும் ஒரு முறை வரவேற்று நன்றி கலந்து இந்த உரையை முடிக்கிறேன்.